ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் திஸ் சூப்பர் மாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம். அதாவது செவ்வாழை பழத்தை வச்சுட்டு ஒரு மில்க் ஷேக் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாகவே பனானா மில்க் ஷேக் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இது கூட கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ண போகிறதுனால இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா பாதாம், முந்திரி, அப்புறம் பிஸ்தா, உலர் திராட்சை இது எல்லாத்துலேயும் வந்துட்டு ஒரு 7 லிட்டர் எடுத்துக்கோங்க. கூடவே வந்துட்டு ஒரு 4-5 பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் வந்துட்டு லைட்டாக கழுவிட்டு நம்ம வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஜஸ்ட் வந்து ஒரு 1/2 hour ஊறினா போதும். நீங்கள் வந்துட்டு இந்த நட்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்ட்டு இல்லை. இது கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேறு ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. நட்ஸ் எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இது கூட வந்து நான் 2 பனானா எடுத்திருக்கேன், செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்ச நட்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச தண்ணியோடவே ஆட் பண்ணிக்கோங்க, தண்ணியை கீழே கொட்டிட வேண்டாம். பாதாமை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி நம்ம வந்து தோலை உரிச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா விட்டுடலாம், இல்லாட்டினா நீங்கள் இதுக்கு பதிலாக ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து இதோட காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு 200 ml கிட்ட பால் சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா சில்லாக இருக்கிற பால், அதனால் வந்து நான் ஐஸ் க்யூப் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கலாம். பால் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான டேஸ்டியான பனானா மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இதே கொடுத்துடலாம். அந்தளவுக்கு வந்து வயிறு நல்லா ஃபுல்லாக இருக்கும் இது குடிச்சிங்கன்னா. நீங்கள் இதில் வாழைப்பழம் ஆட் பண்ணும்போது நல்லா வந்து பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் காயாக இருந்தாலும் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி ரா ஸ்மெல் வரும், அது நல்லா இருக்காது. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.